ஆஃப்டர் ஆல் உன் ஃப்ரெண்ட் ஆண்டவருக்காக விட முடியாதா? நான் சொல்றேன், அவங்க கூட பேசி பேசி என்னத்தை கண்டீங்க? அவங்கள சொல்லி சொல்லி என்னத்தை கண்டீங்க? ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி என்னத்தை செஞ்சீங்க? எதுவுமே இல்லைல்ல. நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற அந்த நபரை நினைச்சு இத்தனை நாளும் அந்த ஒரு நபருக்காக அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே, அந்த ஒரு பையனுக்காக, அந்த ஒரு பொண்ணுக்காக, அந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே. நான் சொல்றேன், நான் இது ஒரு 2-3 வருஷம் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு அவன் டாடா காமிச்சு தான் போறான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அவனுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. உனக்கு அவன மாதிரி அப்பா இல்ல, உன்னை தட்டி கொடுக்கறதுக்கு. அவன மாதிரி மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல. உனக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு, உனக்கு இருக்கிற ஒரே எதிர்காலம், உன்னை தூக்கணும்னா கர்த்தரை தவிர வேற ஒருத்தருமே உன்னை தூக்க முடியாதுல்ல. உன்னை மிதிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, உன்னை அழிக்கிறதுக்கு 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் இல்லாம போனேன்னா உன்னை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்காங்க. அதனாலதான் நான் உன்னத்துல சொல்றேன், உன்னை அலங்கரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட தீர்மானம் எத்தனை பேர் எடுக்க போறீங்க?